வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள். நெல் கொள்வனவுக்கான குறைந்தபட்ச விலை அறிவிப்பு. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் தகுதிகளை மறுபரிசீலனை செய்ய தீர்மானம். பிரித்தானிய கனேடிய மக்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை உறுதி செய்த சீனா. இனி விரிவான செய்திகள். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் நெல்லுக்கான புதிய குறைந்தபட்ச விலைகளை அந்த சபையின் தலைவர் அறிவித்துள்ளார். இதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 140 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படவுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் நாட்டு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையாக 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை தமது ஊழியர்களின் தகுதிகளை மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கு உத்தியோகபூர்வ பதவி உயர்வுகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த செயல் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் பிரதி அமைச்சர் எடுத்துரைத்தார். தொழிலாளர் வெற்றிடங்கள் பொது போக்குவரத்து துறையை கணிசமாக பாதித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் 350க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தினமும் சேவையில் ஈடுபடுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரித்தானியா மற்றும் கனடா நாட்டு குடிமக்களுக்கு விசா இல்லாத பயண சலுகையை அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிரடி மாற்றத்தின்படி சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருக்கும் இவ்விரு நாட்டு குடிமக்களும் நாளை 17/2/2026 முதல் சீனாவிற்குள் விசா இன்றி நுழையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், உறவினர்களை சந்தித்தல் அல்லது போக்குவரத்து போன்ற காரணங்களுக்காக செல்பவர்கள் அதிகபட்சமாக 30 நாட்கள் வரை சீனாவில் தங்குவதற்கு இந்த சலுகை அனுமதிக்கிறது. இந்த விசா இல்லாத கொள்கை முதற்கட்டமாக 2026 டிசம்பர் 31 வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் மற்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் அண்மையில் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணங்களின் தொடர்ச்சியாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட சுமார் 50 நாடுகளுக்கு சீனா ஏற்கனவே இச்சலுகையை வழங்கியிருந்தது. இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வருவதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சீனாவிற்கு பயணம் செய்யும் லட்சக்கணக்கான பிரித்தானியா மற்றும் கனேடிய பயணிகள் பயனடைவார்கள். விசா விண்ணப்ப கட்டணம் மற்றும் கைரேகை பதிவு போன்ற நீண்டகால நடைமுறைகள் இனி இவர்களுக்கு தேவைப்படாது என்பதால் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்து காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.